கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த தடவை ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் 10 தடவைக்கு மேல படத்தை போய் பார்ப்பாங்க. படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா ஓட போகுது. ஏன்னா மாஸ் காமிக்கணும், புரியுதுங்களா? இது வரைக்குமாவது அவர்களுடைய அந்த ஹீரோ அவர் தளபதி, இப்போ அவர் அரசியல்வாதி. அப்போ இங்கேயே காமிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பராசக்தின்னு ஒரு படம் வருது, அந்த படம் இதுக்கு இது மோதுது அப்படின்னா எதுக்கு எது மோதுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மொழியை பற்றி அந்த பழைய வரலாறுலாம் நினைவுபடுத்தும் போது இது அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தானே போவோம். உங்கள் கொள்கை சித்தாந்தத்தை இதை திணிக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து வந்து பார்க்கணுமா? பாருங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நாளைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, பராசக்தி முதல் ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல், இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொன்னால், அப்போ விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? நான் 2 டிக்கெட் வாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாக உட்கார வச்சுக்கின்னு நீங்கள் ஜனநாயகன் படம் நல்லாவே இல்லை அப்படின்னு கூட சொல்லுங்க, அந்த படம் வசூலை அள்ளி குவிக்க போகுது. அந்த ரசிகர்கள்னு இருக்காங்கல்ல, அண்டு இது வந்து அரசியலில் நிச்சயமாக எதிரொலிக்க போகின்றது. சும்மா இருந்தவங்கள சீண்டி விட்டுருக்கீங்க ரூபன், அதுதான் நான் சொல்வேன். அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே வந்து குதிக்கிறவங்க அதான் வந்து சும்மாவே ஆடுமா போய் கொட்டை கண்டா ஓடுமா அப்படின்னு நீங்கள் சலங்கு கட்டி ஆட விட்டுருங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ஜனநாயகன் படத்துக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கதாகவும், இன்னைக்கு வந்து அவசர தீர்ப்பாகவும் அந்த இது வழக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு, தளபதியின் கடைசி படம், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுக்குறாங்க. இல்லை, இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? சென்சார் போர்டு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அவங்க தான் வந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்க எப்படி பிரச்சனை கொடுப்பாங்க? எனக்கு புரியல, சொல்லுங்களேன். இல்லை, ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் ஆச்சு, கூடவே பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சா ட்ரெய்லரு. உன்னையெல்லாம் அது இது அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. வழக்கமாக படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவாங்க, இப்போ வந்து ட்ரெய்லருக்கே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஏதோ அந்த படத்தில் அதுன்னு பகவத் கேசரியா ஏதோ ஒரு படம் போல் இருக்குது, பாலகிருஷ்ணா நடித்த படம், அதுலேருந்து அப்படியே சுட்டுக்கிறாங்க அப்படின்னு. இனி எந்த படம் சுடாமல் எடுக்கிறாங்க? எந்த படம் எடுத்தாலும் படம் ரிலீஸ் ஆகி FDFSல ½ ஆனவுடனே சொல்லிடுறாங்க, இந்த சீன் அங்கேருந்து எடுத்தது, இங்கே சீன் இங்கே எடுத்தது, எல்லாம் அப்படி தான் எடுக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு மட்டும் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்தது பிரச்சனை கொடுத்தா தாவேகா ஒன்றும் இல்லாமல் போயிருமா? ஏன் வரலாற்றை பொறுத்து படிக்க மாட்டீங்களா நீங்கள்? எம்ஜிஆர் படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது தெரியுமா? இந்த படம் ஓடலன்னா அவ்வளோதான் அப்படின்ற நிலைமைக்கு வந்தார் அவர். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க கொடுக்க அது பூஸ்ட் பண்ண தான் செய்யும், புரியுதுங்களா? அந்த ரசிகர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்படியே போயிட்டு அள்ள போகிறாங்க அந்த படத்துக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, நீங்கள் எப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ, அதுவும் இது வந்து கடைசி படம் அப்படின்னு வேற சொல்லிட்டதுனால ஒவ்வொருத்தரும் போயிட்டு 10 தடவை அந்த படத்தை பார்ப்பாங்க. இதுக்காண்டியே நிச்சயமாக பார்ப்பாங்க. இது என்ன ஒன்றா சொல்லுங்கள், படம் குப்பைன்னு சொல்லுங்கள், நீங்கள் கழுவி ஊற்றுங்க, 4 பேர் உக்காந்து சொல்லுங்கள், இல்லை சிங்கிளாக சொல்லுங்கள், ஜாயிண்ட்லி செவரலி எப்படி ஒன்றா சொல்லுங்கள், சோஷியல் மீடியா ஃபுல்லாக உட்கார வச்சுக்கின்னு நீங்கள் ஜனநாயகன் படம் நல்லாவே இல்லை அப்படின்னு கூட சொல்லுங்கள், அந்த படம் வசூலை அள்ளி குவிக்க போகுது. பார்க்க தானே போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் அது இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ இந்த பராசக்தின்னு ஒரு படம் வருது, அந்த படம் இதுக்கு இது மோதுது அப்படின்னா எதுக்கு எது மோதுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் கூட சொல்லலாம், ஜனநாயகன் என்னப்பா கதை இருக்க போது, யாரோ ஒரு சிஎம்ஓ இல்லை பிஎம்ஓ ஒருத்தர் இருக்க போகிறாரு, அவர் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஊழல் பண்ண போகிறாரு, அதை ஒருத்தர் தட்டி கேட்குறதுக்கு ஒரு இளைஞன் வர போகிறான், அதுக்கப்புறம் அவன் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நல்லது பண்ண போகிறான். இவ்வளோ தானே இருக்க போகுது ஜனநாயகன். பேரை பார்த்தாலே நமக்கு தெரியலையா? சரி, இந்த பக்கம் பராசக்தினா என்ன இருக்க போகுது? மொழி போராட்டம். பாருங்கள், நம்ம மொழியை நசுக்கிறாங்க, இந்தியா கொண்டாந்து திணிக்கிறாங்க, நாம் வந்து நம்ம மொழி உணர்வோடு இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்க போகுது. இப்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மொழியை பற்றி அந்த பழைய வரலாறுலாம் நினைவுபடுத்தும் போது
இது அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தானே போவோம். அவர் அதானே சொல்லி நிற்கிறாரு. நம்ம தமிழர் ஏன் திராவிடர்னு சொல்லி நிற்கிறார். இப்போ அந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாரும் யோசிப்பாங்க, ஆமாம் தமிழ் மொழி நமது மொழி, நம்ம பிறந்ததுலேருந்து தமிழ் தான் பேசி நிற்கிறோம், நாமெல்லாம் தமிழர்கள், அப்புறம் ஏன் திடீர்னு திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் சீமான் கேட்குற கேள்வி அவங்க மண்டையில் டொங்கு டொங்குன்னு உரைக்குமா உரைக்காதா? அப்போ நாமளே நம்ம பொருள் எடுத்து செஞ்சுக்கினா மாதிரி ஒரு ஃபீலிங் வரலையா அவங்களுக்கு ரூபன்? இதில் என்ன மோத போகுது? இந்த பக்கம் பராசக்தி படத்தை அதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க போய் பார்ப்பாங்க. 2 படமும் ஓடுதுன்னு கூட வச்சுப்போம். ஒரு இப்போ நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்போ தணிக்கை சர்டிஃபிகேட் கொடுக்கலங்கிறாங்களே. அதெல்லாம் கொடுத்துருவாங்கங்க. ஏங்க இதெல்லாம் இதுனா ஒரு பெரிய இஷ்யூவா? இப்போது நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள் ரூபன். நீங்களே கேள்வி கேட்டிருந்தா எப்படி? இப்போ ஜனநாயகன் படம் ஃப்ளாப்பு அப்படின்னா பார்த்தீங்களா தாவேகா அவ்வளோதான் அப்படின்னு முடிவு வெட்டிடுவாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேருந்து ஆரம்பித்து இது இந்த காப்பி அந்த காப்பி, இது டுபாகூர் ட்ரெய்லர் நல்லா இல்லை, பராசக்தி ட்ரெய்லர் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நடுநிலையானவன், சினிமாவை பார்க்குறேன் இப்படிலாம் சொல்லிக்கின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிறாங்க. நான் 2 ட்ரெய்லருமே பார்க்கல, அது வேறு விஷயம். இப்போது ஜனநாயகன் ஃப்ளாப் ஆயிடுச்சின்னு சொன்னால் அப்போ தாவேகாவுக்கு ஃப்யூச்சரே இல்லை. ஒருவேளை ஜனநாயகன் வசூல் அள்ளி குவிச்சுதுன்னு சொன்னால் அப்போ 26 டிவிக்கே தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஏன் படம் குத்திக்கிச்சுன்னா அவருக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னா அப்போ படம் ஓடிச்சுன்னா அவருக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு தானே? அப்படி யாரும் சொல்லலையா? படம் ஊத்திச்சுன்னா ஃபியூச்சரே இல்லைன்ட்டு யாருமே சொல்லலையா? இப்போ அப்படிதான் வெளியிடுவதற்கு சில அப்போ ட்ரெய்லருக்கே வந்து நீங்கள் வந்து இப்போ அதாவது ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் நிறைய நேரங்களில் சம்மந்தம் இருக்காது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் டென்ட் கொட்டால முன்னாடி மண்ணை குச்சி படம் பார்க்கும்போது இன்டர்வலில் வந்து அடுத்த படம்னு ஒன்று ட்ரெய்லர் போடுவாங்க. இப்பவும் அந்த வழக்கம் இருக்கா? ஆமாம். அதை வந்து அப்படியே இந்த ரிவால்வர் ரீட்டா, கன் ஃபைட் காஞ்சனா அந்த மாதிரி வச்சிங்களேன். அதெல்லாம் ட்ரெய்லரை பார்த்துட்டு போனால் அந்த ட்ரெய்லரில் வர நேரம் தான் சினிமாவில் வரும், பாதி நேரம் மொக்கையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெய்லரை பார்த்துலாம் யாரும் படத்தை முடிவு பண்ணுறது கிடையாது. என்றைக்குமே ட்ரெய்லர் இஸ் எ ட்ரெய்லர், சும்மா அவங்கள வந்து அப்படி இழுக்கிறதுக்கு தான், ரைட்டா? இப்போ ட்ரெய்லருக்கே ஏன் விமர்சனம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. விமர்சனம் வைக்கிறது யாரு? சோஷியல் மீடியாவில் நிறைய பேர், அவங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் வந்த உடனே அது நல்லா இல்லை, அது காப்பி. ஏங்க படத்தை பாருங்க, படம் நல்லா இருக்கா இல்லையான்னு ஜனங்க முடிவு பண்ணட்டும். ட்ரெய்லர் வரும்போது ஏன் இவ்வளோலாம் விமர்சனம்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரெய்லருக்கு விமர்சனம் பண்ணாங்களா எனக்கு தெரியல. அது தேவையில்லாத விஷயம். அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, இவங்க ரசிகரே வாண்டடா 7 முறை போய் பார்க்க போகிறாங்க. 10 தடவை, நீங்கள் 3 தடவை குறைச்சி சொல்கிறீங்க. சாரி 10 முறை பார்க்க போகிறாங்க. ஆமாம், இவங்களே ஏன் முந்திக்கிறாங்க? அதுவும் ஆட்களை விட்டு பேச வைக்கிறது, அந்த படத்தை இப்படி நான் நாளைக்கு ஒரு கதை இன்றைக்கி சொல்லட்டுமா அப்படின்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே. அதுதான் நான் பேரை பார்க்கும்போது, அதுவும் இந்த அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கணும் படம், ரைட்டுங்களா? இது மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம். முதல்வன்லேருந்து நம்ம பார்த்துட்டோம். முதல்வன்லேயே அதே தானே, அந்த கதையை கொஞ்சம் மாற்றி அது சொல்லுவாங்க, நாங்கள் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறோம் அப்படின்வாங்க. அதுவும் அதுதானே ஊழல் பண்ணுற ஒரு சிஎம், அதை தட்டி கேட்குற ஒருத்தர், அவர் சிஎம் ஆகி நல்லது பண்ணுறார். ஸோ அதே பாணியில் தான் வந்து எல்லா படங்களுமே வச்சுக்கோங்க. அரசியல் அப்படின்னா இப்படித்தான். அதனால் இதில் புதுசாக ஒன்றும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்னு சொல்லுவாங்க, ஒன்லைன்னா இதுதான் ஒன்லைன். அதே மாதிரி பராசக்தி ஒன்லைனும் அதுதான். இப்போது 2த்துக்கும் மோதுது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பராசக்தி ஜெயிச்சிச்சு, நீங்கள் இந்த படம் ஜனநாயகம் விட்டுருங்க, பராசக்தி வசூல் அதிகம் வந்துச்சுன்னா பார்த்தீங்களா அப்போ வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லணும்னா வருமா? இப்போ ஜனநாயகன் வந்து அதிகமாக ஜெயிச்சிச்சுன்னா அப்போ தாவேகான்னு ஒத்துப்பீங்களா? விஜய் அவர்களை வந்து அரசியல் தலைவரை தாண்டி விஜய்க்கு சினிமா பிரபலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூட்டமும் ஒன்று சேரும்போது இதில் எப்படி பராசக்தி சினிமா பிரபலம் தாங்க அவர் பின்னாடி. ஓகே, இல்லை ஆனாலும் எப்படினாலும் படம் ஓடும். ஏன்னா இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கு. இந்த தடவை படம் நல்லா ஓடுங்க, அதில் சந்தேகம் வேணாம். இதுக்கு முன்னாடி வந்த படங்களாவது முதல்ல ஓடிச்சின்னு வாங்க, அவ்வளோ வசூல்வாங்க, அப்புறம் திடீர்னு வந்து அது அவ்வளோ இல்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த தடவை ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் 10 தடவைக்கு மேலே படத்தை போய் பார்ப்பாங்க. படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓட போகுது. ஏன்னா மாஸ் காமிக்கணும், புரியுதுங்களா? இது வரைக்குமாவது அவர்களுடைய அந்த ஹீரோ அவர் தளபதி, இப்போ அவர் அரசியல்வாதி. அப்போது இங்கேயே காமிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தால் தான் படம் ஓடுன்னு சொல்லுவாங்க. இது 10 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா எப்படி ஒரு தடவைக்கு மேலே உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டோம்னு ஏதாவது கண்டிஷன் போடுவீங்களா நீங்கள் தேட்டரில்? காசு தானே, அவ்வளோதானே. அதுவும் ஆப்பில் தான் புக் பண்ணுவோம். ஆப்பில் புக் பண்ணும்போது ஒன்று இருக்குதுங்க, ஒரே நம்பர்லேருந்து 2வது தடவை புக் பண்ண முடியும், அப்படியே தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம்ல.
இப்படிலாம் பண்ணால் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினா எல்லாருக்கும் தானே நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது, தேட்டர் ஓனருக்கு நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கு அது நல்லது இல்லையோ. அதை வாங்காத டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்காத ரைட் அப்படி கூட வச்சுக்கலாம். சோகா நடுவுறப்பா நீ. இல்லை, இந்த பராசக்திங்கிறது வந்து நேரடியாக வந்து அவரோட மோதுறது. அது எப்படி வெற்றி பெறுது பெறலாங்க ரெண்டாவது விஷயம். அது ஓடுது கூட நீங்கள் சொன்ன மாதிரி 10 தடவை கூட போய் பார்த்துருவாங்க. அதில் கதை இருக்குதோ இல்லையோ விஜய் கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்கன்னு வைங்களேன். பட் இது நேரடியாக மோத விட்டு பார்க்குறது வந்து பராசக்தியோட விஷயம். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, விஜய் உங்களுக்கு போட்டியாக நான் இல்லைன்னா அப்படிலாம் இல்லை, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைப்பா அப்படிலாம் கூட ஒரு தகவல் வந்து யாருக்கும் இங்கே யாரும் போட்டி போட்டி கிடையாது. ஓகே, ஆனால் திமுக பயன்படுத்திக்கிறது என்ன இந்த ஒட்டு. அதாவது அவங்கவுங்க நடிச்சா நல்லா இருக்க போகுது படம், ஜனங்க பார்க்க போறாங்க. இல்லை, அரசியலில் ஒரு போட்டி வருது, ப்ளஸ் இது கடைசி படம், இதுக்கும் வந்து போட்டியாக வந்து பராசக்தி அப்படிங்கிற மாதிரிலாம். ஏங்க ஒரு பொங்கலுக்கு வந்து 10 படம் ரிலீஸ் ஆனது, அட்லீஸ்ட் 5 படம் ரிலீஸ் ஆனதெல்லாம் எவ்வளோ இருக்குதுங்க. ஓடின எல்லா படமும் ஒரே பண்டிகைக்கு ஒரே நடிகர் நடித்த 2 படம் ரிலீஸ் ஆகி 2மே ஓடினதுலாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்காக, காமன் ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்காமல் ரசிகர்களுக்காக மட்டுமே படம் எடுத்திருந்தீங்கன்னா இப்படித்தான் ஆகும். இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. படத்தை படமாக பாருங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படத்தை படமாக எடுங்க. இது யாருக்கு, பராசக்திக்கா ஜனநாயகனுக்கா? நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். உங்கள் கொள்கை சித்தாந்தத்தை இதை திணிக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து வந்து பார்க்கணுமா? பராசக்தி பொருந்தும். சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, நீங்கள் கொள்கையை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது எடுத்து எனக்கு காசு கொடுத்து இந்தாப்பா தம்பி 100 ரூபா வச்சுக்கோ, இது வழி செலவுக்கு, அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி டிஃபன் கொடுப்பாங்க, எங்கள் சித்தாந்தத்தை தெரிஞ்சுன்னு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. நான் காசு கொடுத்து வந்து உன் சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் பார்த்துட்டு போனோமா? இன்றைக்கி நிறைய படம் இப்படி தான் பண்ணின்னுக்கிறாங்க. அப்புறம் படம் ஓடலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது நடுவில் பாருங்கள், தமிழர்களுடைய வாழ்வை பற்றி சொல்கிற படத்துக்கு தேட்டரே கிடைக்கல அப்படின்னு ஒரு குரூப். ஹெச்ராஜா படத்துக்கு தேட்டர் கிடைக்கல, அதை விடுங்க, தேட்டரில் ஆள் கிடைக்கலன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, அது ஏதோ ஈழத்தமிழர்கள் பற்றின படம் போல இருக்கு. அதுக்கு வந்து தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் தமிழர்கள் பற்றின படம் தானே, தமிழ் வேற தமிழர் வேறையா? அதில் கருணாநிதி அவர்கள் இல்லை இருந்துதான் கொடுத்துருப்பாங்க. ஓ அப்படி வரீங்க. பராசக்திக்கு இவ்வளோ இப்போ, அதாவது இந்த இவங்க ஆட்சியில் பராசக்திக்கு கொடுக்குற பில்டப்பு ஜனநாயகனுக்கு பூஸ்ட் கொடுக்க போகுது. நீங்கள் பாருங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நாளைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பராசக்தி முதல் 1 வாரம் ஹவுஸ்ஃபுல், இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொன்னால், அப்போ விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? நான் 2 டிக்கெட் வாங்குறேன் சரியா, அதை விட நான் இங்கே மாஸ் காமிக்கிறேன், அதை விட வசூல் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகிறாங்க. தேட்டரில் ஆளே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அத்தனை டிக்கெட்டையும் வாங்குறேன் அப்படின்னு போகிறாங்க. வந்து குவிய போகிறாங்க, அது வேறு விஷயம். ரிப்பீட் ஆடியன்ஸுன்னும் போது 2 தடவை ரிப்பீட்டுக்கே ஆகணும்னா இவங்கெல்லாம் வந்து நியூமரஸ் டைம்ஸ் வந்தாங்கன்னா என்ன ஆகுறது தேட்டரு? சினிமாவோட விட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் பராசக்திங்கிற ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு நீங்களும் சினிமாவுக்கு போட்டியா, அப்போ ஜனநாயகம் வரும்போது போட்டியா அப்படின்னா மொத்தத்தில் திமுக அடி கொடுக்குறதுனால அந்த குஷிக்காண்டி அந்த ஹாப்பிக்காண்டி எல்லாருமே தரமாக. இது சினிமா அப்படின்றதையும் தாண்டி அரசியல்லையும் இது எதிரொலிக்கும். அதை தான் சொல்கிறேன், இது 2 கடுமையாக இருக்கும்ல அந்த டயத்தில். இப்போ நீனா நானா இது வந்து அப்படியே கம்முன்னு விட்டுட்டு போயிருந்தாலே பிரச்சனை இருக்காது, புரியுதுங்களா? இந்த நேரத்தில் வந்து அதுவும் அந்த பராசக்தி அப்படின்னும் போதே நமக்கு தெரியுது அது என்ன மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெய்லரு, அதை பற்றின வந்து கமெண்ட்டு, இது வந்து அந்த மொழி போராட்டம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது நல்லாவே தெரியுது இது அரசியல் ரீதியாக எதிர்க்கின்ற ஒரு மூவாக தான் பார்க்குறாங்க இந்த படத்தை. அப்போ நிச்சயமாக இது அரசியல் ரீதியான ரெப்பர்கஷன் விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். அது வந்து அவங்க ரசிகர்கள் முடிவு பண்ணுவாங்க, விஜய் ரசிகர்கள். இன்னும் விகரசா, வா எனக்கு வந்து இன்னும் ஓட்டு இல்லையா, முதல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணு. நான் 2 தடவை சினிமா தான் பார்க்க முடியும், 2 தடவை ஓட்டெல்லாம் போட முடியாது. இல்லை, பராசக்தி படத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து வாழ்வியல், மொழியியல், அதில் என்ன மொழி இருக்குது, என்ன வாழ்வியல் இருக்குது அப்படிங்கிறோம். திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வரை வச்சு இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு தமிழ் சமூகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த டயத்தில் வந்து பராசக்தி மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு காட்டுறாங்கிறீங்க. 2 படம் அப்படி எதுவுமே சொல்லலை. பராசக்தின்னு அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து இந்த மாதிரி அந்த மொழி போராட்டம் அது இது அப்படின்னு சில பேர் கருத்து. யாருமே பார்க்க போகலாம் என்ன சார் பண்ணுவாங்க, வம்படியாக போய் பிடிச்சு பார்க்க வைப்பாங்க. இல்லை அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இந்த பக்கத்தில் இவங்க போகிறாங்கன்னா அந்த பக்கத்தில் அவங்க மட்டும் ப்ராக்டிக்கலே யோசிப்போம். விஜய் அவர்கள் மேலே அரசியல் கருத்துக்கள் முரண்பாடு அவர்கிட்ட கொள்கையில் பேச சொன்னாலும் இது வந்து சினிமா ரீதியாக பார்க்கப்படுது அவருடைய கடைசி படம். இந்த இடத்த தமிழ் சமூக மக்கள் வந்து எப்படி உணர்வாங்க? அவருக்கு ஏற்கனவே சினிமா மோகம், சினிமா பிம்பம், ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. இந்த பக்கம் பராசக்தின்ற ஒரு கதையோட ஒரு முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இவர்கள் ஆட்சி காலத்தில் அவர் அப்பா படத்தை வந்து கதையை மையப்படுத்துறாங்க போது சும்மாவே எதிர்ப்பு பார்க்குறாங்க. திமுகவா
எங்களுக்கு நீ நான் தான் போட்டி எங்களுக்கு அப்படிங்கிறாங்களா? அந்த போட்டி வந்து இங்கே முட்டும்போது அதோடைய தாக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த நேரத்தில் 2 படங்களும் வருவது அப்படின்றது வந்து அரசியல் யுத்தத்தோட இன்னொரு வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அதில் சந்தேகம் கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஜனநாயகன் அவருடைய ரசிகர்கள் போகிறாங்கன்னா, இந்த பக்கம் கட்சிக்காரங்க நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் அவர்கள் எழுதின ஒளியின் ஓசையா அந்த படம், அது கூட அப்படிதான் நல்ல வெற்றி படம். இது என்டர்டைன்மெண்ட்டாக போயிடும். ஒரு பக்கம் விஜய் தலைவராக இருக்கார், அடுத்த அரசியலுக்கு வராது, ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக தலைவாண்டு போயிடும். அதில் போய் அப்படி என்னத்தை பார்க்க முடியும்? கருத்தியல் ரீதியான படம் பார்க்கவே விருப்பம் இல்லாட்டாலும் அது அப்படி இல்லைங்க. இன்னொரு விஷயம் எனக்கு புரியல. சமீப காலமாக சில பேர் வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு தமிழ் திரையுலகத்தில். அது ஏன்னு எனக்கு தமிழ் திரையுலகத்தில் நடக்குதா இல்லை தமிழ் பிரபலங்களை வச்சு அரசியல் அது எனக்கு தெரியல. இப்போ வந்து அதாவது அந்த இடம் காலி ஆயிருக்கு, சூப்பர் ஸ்டார், நான் அந்த இடத்துக்கு வருவோம், இல்லைனா இந்த ஸ்டார் காலி ஆயிருக்கு அந்த இடத்துக்கு வரும். இது வந்து யாரும் அந்த மாதிரி அந்த இடத்த வக்கேட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஒரே ஒரு பட்டம் தான், காதல் மன்னன் அப்படின்னு ஜெமினி கணேசனுக்கு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உலகநாயனுக்கு காதல் இளவரசன் கொடுத்தாங்க. அவர் அப்படியே காதல் இளவரசன்னே 40 வயசு 45 வயசு தாண்டி அப்படியே ஓடிந்தது. பிரசாந்த் வந்தார், அவருக்கு காதல் இளவரசன் பட்டம் கொடுத்தோடனே 2 இளவரசன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை காதல் மன்னன் ஆக்கிட்டாங்க. இப்போ ஜெமினி கணேசன் என்ன பண்ணுவார்? சரி, அவர் ஃபீல்டை விட்டு போயிட்டாருன்னா அவ்வை சண்முகிலையும் மறுபடியும் காதல் மன்னனாக வந்துட்டு போயினார் அவர். இந்த பட்டம், இந்த ஒரு அந்த இடம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பட் தேவையில்லாமல் சில நடிகர்களை வந்து அப்படி பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அரசியல் நோக்கமா இல்லை அரசியல்ல இதை தாக்கத்தை ஏற்படலாம், இது வேலைக்கு ஆகாதுங்க. யார் அப்போ சொல்ல வரீங்க? இந்த படத்தை வச்சு சிவகார்த்திகேயன் சொல்ல வரீங்களா? இந்த படம் இவர் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில பேரையும் இல்லை, பல பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரைட், ஓகே, எல்லாரும் பேசுகிறாங்க. பட் இந்த நேரத்தில் இந்த நீங்கள் சொன்னக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வந்து தேவையில்லாமல் போட்டிக்கு இல்லை, நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பட் சில பேரை வந்து என்ன காரணம்னு எனக்கு புரியல. அதற்கான அந்த என்ன சொல்றது, அடிப்படையாக எதிர்பார்க்குற சில விஷயங்கள் இல்லாமல் கூட சில பேரை வந்து தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரோட சுயலாபத்துக்காண்டி பயன்படுத்தி, அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் சிவகார்த்திகேயன் அரசியல் சிலர்னு நான் சொல்றேன். அதுல என்ன அரசியல்னு எனக்கு தெரியல. அரசியலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்றதே குழப்பமா இருக்கு. ஏன் தேவையில்லாம இந்த நடிகர் இவருக்கு இந்த ரோல் சூட்டே ஆகல, சொதப்பறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, அது பின்னாடி ஏதாவது தெரிய வரும். பட் இந்த விஷயத்துல வந்து நீங்க அரசியல் சினிமாவில் நாங்கள் யுத்தமா கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் தாவேகாவுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சும்மா இருக்கிறவனை வந்து சீண்டி விட்டா மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி 10 முறை பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி முன்பதிவு அந்த முதல் நாள் ஷோக்கே வந்து டிக்கெட்டை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. உடனே சில பேர் வருவாங்க, அது பாருங்க டுபாக்குறங்க, இதில் இன்னும் சீட் இருக்குதுங்க பாருங்க அப்படின்ட்டு நான் கூட ஃபோட்டோஷாப் பண்ணி போடலாம். வேறு இதில் பயன்படுத்தலாம். பட் இந்த விஷயத்தில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் அசிங்கப்பட்டு போவாங்கிறது இல்லைங்க. அது அந்த ஒரு ஏதோ ஒரு காமிங்கெல்லாம் கட்டமா அதை நம்மளே ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு பச்சை அப்படின்னு மாற்றிட்டு இதோ இடம் இருக்குது. இது மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு அப்படின்னு காமிப்பாங்க. உன்னை இன்னொருத்தர் வந்து சோஷியல் மீடியா பாருங்க இது ஒன்றுமே இல்லைங்க காலியாகுதுங்க அப்படின்னு காமிப்பாங்க. அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த அளவுக்குலாம் ஃபோட்டோஷாப் தெரியாது. பட் நீங்கள் என்ன பண்ணாலும் தேட்டரில் போய் பார்க்கும்போது தெரியும். வசூல் அந்த தேட்டர் ஓனர்களுக்கு தெரியும். நீ என்னதான் நீங்கள் வந்து இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது வசூலை குவிக்க போவது உறுதி. அவங்க ரசிகர்களால் அது நடக்க போகுது. அண்டு இது வந்து அரசியலில் நிச்சயமாக எதிரொலிக்க போகின்றது. சும்மா இருந்தவங்கள சீண்டி விட்டுருக்கீங்க ரூபன், அதுதான் நான் சொல்வேன். அப்போ என்ன ஆகும், அவன் இன்னும் விகரஸாக குதிப்பாங்க. ஏற்கனவே வந்து குதிக்கிறவங்க அதான் வந்து சும்மாவே ஆடுமா போய் கொட்டை கண்டா விடுமா அப்படின்னு நீங்கள் சலங்கை கட்டி ஆட விட்டுனுக்கிறீங்க. இந்த பாதிப்பு சும்மாவே சொல்லவே வேணாம். இப்போ மேலும் நீங்கள் உசுப்பேற்றி விட்டீங்கிறீங்களா? இது வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. விட்டுருமா திமுக? இல்லை அதெல்லாம் பிரச்சனை வராது, நார்மலாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். இது பாருங்க, அது அப்படியே ரிலீஸ் ஆக விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஏதாவது பிரச்சனை, அது அகெயின் இந்த சென்சார் போர்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானுங்க. அதில் என்னன்னு எனக்கு தெரியல. மேபி தேட்டர் எத்தனை தேட்டர் கட்சிக்குது என்ன அப்படின்னு தெரியல. அப்படி பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நினச்சா அது அவங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகும். அசிங்கப்பட்டு போவாங்க. அசிங்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது, பட்டு போகலாம். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.